உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை ட்ராப் பண்றேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிரமம் வேண்டாம். சிரமமா? நோ நோ, இது ஒரு டைப்பான சோஷியல் சர்வீஸ். பரவாயில்ல, நீங்க போலாம். மேடம் இன்னைக்கு டெம்பரேச்சர் 101 டிகிரி, போக போக ஏறும். ஐ எம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். ஏமா இந்த கர்ச்சிப்பு ஒண்ணுதான் கீழே கிடக்குது. இல்ல, கர்ச்சிப்புல செண்டு வாசனை கம்முன தூக்குற. அம்மாடி என்ன செண்டு பிடிக்கும்? ஏண்டா என்னடா அது? ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவங்ககிட்ட போய் கலாட்டாவை பண்ற? if you don't mind, எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? With pleasure. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், என்ன கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிட்ட இறக்கி விடுறீங்களா? நான் ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கணும். Sure. Thank you. Welcome. மேடம், Yes? இங்க வாட் ஸ்டாப் கிடைக்குமா? கடைக்காரர் கேளுங்க. ஃப்ளாஸ்க் எங்க? Upstairs. ஃப்ளாஸ்க் எங்க? சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம் ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க. இரவும் பகலும் இசை முழங்க துணை நான் ஆவும். நல்லவே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோட தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க மயங்கி விடுறத சரியான சமயத்துல நான் பார்த்தேன். Of course, nothing was in my hand. அங்கதான் Almighty the God அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. பத்மா, இப்போ உங்களுக்கு எப்படிமா இருக்கு? I am sorry, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. In the hands of the doctor, she is very safe. டாக்டர், இந்த அழகான முகத்துல அடிப்பட்ட ஒடிவே தெரியக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்ட மருந்து உங்களுக்கு எங்க இருந்து கொண்டு வரணும்?
அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, அடுத்த ஐ நோ. சார் நீங்க செஞ்ச உதவிலாம் டாக்டர் சொன்னார் சார். இதோ பாருங்க, இந்த சாருன்னு மரியாதை போட்டு என்ன கூப்பிட வேண்டாம். எஸ் மிஸ்டர். முரளி. மிஸ்டர் முரளி, சமயத்தில் நீங்க தெய்வம் மாதிரி வந்து என் மகளை காப்பாத்திட்டீங்க. தெய்வம் பூஜை ரூம்ல தான் இருக்கும். Forget it. மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்க மக ஒரு வாரம் இந்த நர்சிங் ஹோம்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் வேணும்னாலும் இங்கே இருக்கட்டும். இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே போகணும். வாங்க சார். யார் சார் வேணும்? வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? என் முதலாளி என்னோட பெரியவரு பத்மாமா. அவங்க வீட்டுல இருக்காங்களா? அவங்க இல்ல சார், நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. நர்சிங் ஹோம்லயா? எதுக்கு? அந்தம்மா கீழே விழுந்துட்டாங்களாம். தலையில பலமான அடி, ரத்தம் பிச்சிட்டு போயிடுச்சு. எந்த நர்சிங் ஹோம்ல இருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க சார். ஹலோ, கிரிஜானந்த் சேகோ. 4 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு மிஸ் பத்மான்னு ஒருத்தங்க அங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பத்மா அப்படி யாரும் இங்க இல்லையே. ரெடி சார். ஓ, தேங்க்யூ சார். ஐயா, நீங்க என்ன மரியாதையா கூப்பிடுறது பாக்குறியா? மனசுல சந்தோஷம், உற்சாகம், இனம் புரியாத இன்பம் இருக்கிறப்போ கழுதிய கூட சார் போட்டு கூப்பிட சொல்லும். டிசப்பாயின்மெண்ட், டெஸ்பரேஷன், ரிஜெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா ஆண்டவனு கூட மோசமா திட்ட சொல்லும். இட் இஸ் ஹியூமன் காம்ப்ளெக்ஸ். ஐ மீன் வீக்னஸ். சிக்லெட். ஐயா, எனக்கு ஏண்டா? ஐ எம் சாரி. என்ன சார்? நீ இங்கே இருக்க, டென்னிஸ் ஆட வரல? எனக்கு வேலை இருக்கு. என்னடா பெரிய வேலை? வெல், ஐம் சாரி. ஐ ஆம் சாரி. அப்படி சொன்னவங்க எல்லாம் இப்ப மாறிட்டே வர்றாங்க. சார் 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 சார், அன்னைக்கு நீங்க தானே பத்மாமா தேடிட்டு வீட்டுக்கு வந்தது? ஆமா. அவங்க சுமதி நர்சிங் ஹோம்ல இருக்காங்க, மாம்பழத்துல. சிஸ்டர், பத்மா எந்த ரூம்ல இருக்காங்க தெரியுமா? பத்மாவா? 4-5 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு. ஓ, அவங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நல்லா நம்பர். ஓ, தேங்க்யூ. மிஸ்டர் முரளி, ரொம்ப பிரமாதமான ஜோக். இந்த மாதிரி ஜோக்ஸ் என்கிட்ட பிளான்டி. இன்னொரு ஜோக் சொல்ல கேளுங்க. ஒரு அழகான பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள். தேங்க்யூ. அவ வந்து
அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.